உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் 20 முதல் 23 வசனங்களை பார்த்தோம். அவைகளை முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களை கவனிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, நம்முடைய சரீரத்தின்படி தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சரீரத்துக்கு சோறு சாப்பிட்றோம். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு தகப்பன் நமக்குள்ளே ஜீவ சுவாசத்தை வைத்த அந்த கர்த்தரே. ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது சரீரத்தை செஞ்சார் மண் எடுத்து, ஆனால் அவனுக்குள்ள ஜீவன் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது. அதுபோல் இன்றும் கூட மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படலை, அந்த பேச்சு கிடையாது. மனிதர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பிள்ளைகளுடைய சரீரம் பெற்றோரால் வந்தது. ஆனால் அந்த பிள்ளைங்க முதல் மூச்சு விடும்போது தேவன் அந்த பிள்ளைக்கான ஆத்மாவை அதற்குள்ளே வைக்கிறார், ஆவி ஆத்மாவை வைக்கிறார். ஆதலால் அந்த பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள், ஆதலால் தான் அவங்க தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகள், இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை வரதான் செய்யுது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வரலைன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை வராமல் அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்ட்ட வர்றாங்க. அங்கே பிதாவாகிய தேவன் போய், நான் என்னுடைய குமாரனா இயேசுவை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி செஞ்சுருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வாங்க, என்னுடைய குமாரன்ட்ட வாங்க, என் குமாரன்ட்ட வந்தீங்கன்னா அவருடைய ரத்தம் உங்களை கழுவிடும், பரிசுத்தமாக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருவீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்க, பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்டையும் போய் பேசி, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்கிறார், அது வேறு. ஆனால் பிதாவாகிய தேவன் தான் எல்லாருக்கிட்டையும் பேசி, வாங்க என்கிட்ட குமாரன்ட்ட வாங்க, என் குமாரன்ட்ட வந்தீங்கன்னா அவர் தான் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, அவருடைய ரத்தம் உங்களை கழுவும், பரிசுத்தமாக்கும், நீங்கள் ரட்சிப்படையலாம். இப்போ நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, பாவத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக வரலாம், அதுக்கு இயேசுக்கிட்ட வாங்கன்னு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷன்ட்டையும் கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க நம்ம எப்படி தேவனுடைய குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்கிறது மட்டுமில்ல, தேவனுடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த உலகெங்கும் இவரே தேவன், இயேசுவே இரட்சகர் என்று உலகெங்கும் அறிவிக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்லாக்கியம் இருக்குதுன்னா நாம் அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வச்சு அவருடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனுடைய பலத்தில் நிரம்பி இருந்தால் ஒழிய இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால தான் பாருங்கள், இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச பிறகுதான் தேவ ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கூட்டி போகிறாரு. எதுக்கு? சோதிக்கப்பட. இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராதான் வனாந்தரத்துக்கு சோதிக்கப்பட போனார்.
ஆனால் சோதனையில் ஜெயித்த பிறகு லூக்கா 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அவர் சோதனையில் ஜெயித்த பிறகு ஆவியின் பலத்தோட கூட புறப்பட்டு போனார் அப்படி போட்டிருக்கு. சோதிக்கப்பட போகும்போது பரிசுத்தாவின் நிறைவோட போகிறார். ஆனால் சோதனையை ஜெயித்த பிறகு ஆவியின் பலத்தோட கூட போகிறாரு. அதாவது இன்றைக்கும் கூட நாமும் கூட ஒருவேளை சோதனைக்குள்ளே நுழையிறோம், ஃபயர் டெஸ்ட், அக்கினி பரீட்சை, ஒரு அக்கினி பரீட்சைக்குள்ளே நுழையிறோம், அல்லது ஜெயித்துட்டு அந்த அக்கினி பரீட்சை விட்டு ஜெயமாக கர்த்தருடைய வல்லமையோடு கூட வெளியே வர்றான். இந்த சோதனையப்போ எல்லாரும் விழுந்துட்டு அங்கே விழுந்தேன் இங்கே விழுந்தேன்னு சொன்னாக்க அப்படித்தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இங்கே விழுந்தேன் அங்கே விழுந்தேன்னு சொல்லாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே பாருங்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் உள்ளே தங்கியிருக்கலை. ஆனால் கர்த்தர் போய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் எல்லாருக்குள்ளேயும் பேசுகிறாரு. வாங்க, நீங்கள் இப்போ இருக்க இடத்துல ரட்சிப்பு இல்லை, நீ எங்கெங்கேயோ அலைஞ்சாலும் அங்கே ரட்சிப்பு இல்லை, என்னுடைய குமாரன் மூலமாக நானே ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறேன், வாங்க. அவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனு பிதாவிடத்தில் வரமாட்டான், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வேறு வழி இல்லை, இது எக்ஸ்க்ளூசிவ், தனித்துவம் வாய்ந்தது. அதாவது என்கிட்ட ரட்சிப்பு இருக்குது, இந்த அங்கே போனால் அங்கேயும் ரட்சிப்பு இருக்குன்னு இயேசு சொல்லலை. பிதாவாகிய தேவனுமே என் குமாரன்ட்ட வாங்க ரட்சிக்கப்படுவீங்க, அதெல்லாம் அந்த அங்கே போனாலும் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இவரையன்றி பிதாவிடத்தில் வர பரலோகத்துக்கு போக வர வழியே இல்லை. ஆதலால் ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்டையும் கர்த்தர் பேச தான் செய்கிறாரு. ஆனால் என்ன பேசுகிறாரு, என் கூட வந்தால் ரட்சிக்கப்பட்டுருவ, நீ இப்போ இருக்கிற நிலைமையில் ரட்சிக்கப்படலை, இப்போ இருக்கிற நிலைமையில் நீ பிசாசோடைய பிள்ளையாக இருக்க, பாவத்தோடைய பிள்ளையாக இருக்க, போகிறது நரகம் போயிடுவ. அதனால் நீ ஏன் கூட வா, இந்த இயேசுக்கிட்ட வா, என்னுடைய குமாரனா இயேசுக்கிட்ட வா, அவரும் பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னுடைய குமாரன்ட்ட வந்துட்டேன்னா அவரும் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவார், நீ என் குடும்பத்தில் பிள்ளையாக இருக்கலாம் அப்படி சொல்லி அங்கே அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமா, ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ நமக்கு இன்னொரு பெரிய விசேஷம் வந்திருக்கு. நான் சொன்னேன், இந்த ரட்சிக்கப்படாதவங்கக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தங்கலை, உள்ளே தங்கியிருக்கலன்னு. ஆனால் வெளியே இருந்துக்கிட்டே பேசுவார். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட உள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். எந்த ஒரு மனுஷன் எப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் தங்குகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தங்கும்போது அதுதான் இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள்னு காட்டுகிறதற்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லியிருக்கு. இதை எல்லாமே பரிசுத்தாவின் அபிஷேகம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அபிஷேகம் எப்போ வருது, கர்த்தருடைய வசனங்களை உறுதியாக பிடிச்சி இருதயத்தில் வைக்கும்போது ஒரு அபிஷேகம் பெறுகிறது. ஆவியானவர் சும்மா போய்கிட்டு இருக்க மாட்டார், ஒரு வசனத்தோடு தான் வருவார். அந்த வசனத்தை இருதயத்தில் பிடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு உயிர் கொடுத்துட்டா அபிஷேகம் அங்கே நிற்கும். அதனால் அபிஷேகம் நிற்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன். நான் சொன்னேன், இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரோட தங்குறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி எங்கே போனாருன்னு ஒரு கேள்வி. ரட்சிக்கப்படாத மனிதன்ட்டா அவர் போய் உள்ளே தங்காமல் என்ன செய்கிறாரு, அவன் வேறு ஆளுக்கு இடம் கொடுத்து அவன் பாவத்தின் பிள்ளையாக இருக்கும்போது அங்கே போய் அவர் தங்க முடியும். அதனால் அவர் இயேசுக்கிட்ட வா, பாவத்தை தொலைப்பார், அப்புறம் நான் பரிசுத்த ஆவியானவங்கிட்ட தங்குறேன்றாரு. இப்போ நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பைபிளெல்லாம் அவ்வளோ தெளிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சொல்லப்படாத ரகசியங்களை புரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறோம். இங்கே பாருங்க, மனிதன் உண்டாக்கப்பட்ட போது தனக்குத்தானே ஜீவன் உள்ளவனாக உண்டாக்கப்படவில்லை. பிதாவாகிய தேவன் எப்படி தன்னில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் குமாரனு தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு யோவான் 5:26 எழுதியிருக்கு. பிதா எப்படியோ அப்படியே குமாரன், அவங்களுக்கு எந்த உதவியும் யாரும் செய்ய வேண்டியதில்லை, அவங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க.
ஆனால் மனிதன் அப்படி சிருஷ்டிக்கப்படவில்லை. மனிதன் சிருஷ்டிக்கப்படும்போது அவன் பாவம் இல்லாமல் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் விரும்பினால் பாவம் செய்யலாம். சாகிறதுக்காக உண்டாக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவன் விரும்பினால் பாவம் செய்து சாகலாம். ஆனால் அவன் விரும்பி அந்த தப்பான தீர்மானம் எடுக்க வரைக்கும் கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் சொல்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சேன்னா நீயே சாகாமல் இருக்கலாம். அப்படிதான் சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே வச்சுருந்தார். நம்மால் போய் வேறு கனியை சாப்பிட்டுட்டான். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாம அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அது வரைக்கும் அவனோட கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். பாருங்கள், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு தேவனுடைய உதவியோட கூட தான் இவன் பூமியை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்தது. இவன் இப்போ என்ன செஞ்சிட்டான்? தேவனை இல்லாமே நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கட்சி வேற எதிர்கட்சியில் சேர்ந்துட்டான். சாத்தான் வந்து தேவனுக்கு விரோதி, சத்துரு. அந்த பிசாசு வந்து சத்துரு, விரோதி, துரோகி, அப்படி ஆளோட போய் கூட்டு சார்ந்தான் பாருங்க. இவனோட பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? விலகிட்டார். அப்போ தேவ பிரசன்னம் அவனை விட்டு போச்சு, கர்த்தருடைய உதவி அவனை விட்டு போச்சு. இப்போ தேவன் அற்றவனாக மாறினா, கர்த்தருடைய பலன் இல்லை. பத்தாவதுக்கு இந்த பிசாசோடைய அபிஷேகம் வந்துடுது, அவன் சொல்கிற புத்தியெல்லாம் வருது. பொய் சொல்கிறதுக்கு யாராவது ட்ரைனிங் எடுக்கிறாங்க? பொய் அது பாட்டுக்கு வருதுங்க. எங்கேருந்து வருது? உள்ளுக்க ஒரு ஆவி இருக்குது பாருங்க, அதுதான் அதெல்லாத்தையும் பேச வைக்குது. ஆக மனிதன் சிருஷ்டிக்கப்படும் போது அவனுக்குள்ள ஒரு பூரணம் இருந்தது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். ஆனால் பாவம் செய்தவனை பூரணம் இல்லாமல் போய்விட்டது, தேவ ஆவியானவர் போய்விட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல், கர்த்தருடைய உதவி இல்லாமல் பிசாசுக்கிட்ட அடிமையாக இருந்து வாழ்கிறான். ஆனால் இப்போ ரட்சிக்கப்படும் போது, இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது இவனை விட்டு விலகி போயிருந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வர்றாருன்னு காட்டுறதுக்கு தான் பாருங்க. அந்த பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள்லாம் ஒன்றா கூடி வந்தபோது என்ன நடந்துச்சு? முதல் காரியமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விசுவாசிகள் மேல் தங்கினார். அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், வரங்கள் விளங்கியது. ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல நடக்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆதாம் பாவம் செஞ்சப்போ நடந்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். இப்போ மனுஷன் ரட்சிக்கப்படும் போது தேவனோடு வருகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனோடு கூட தங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா இப்போ இயேசு செயல்படுகிறது போல் செயல்பட முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசுவானவர் எப்படி தன்னுடைய மனதில் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை வைத்து கொண்டாரோ அதுபோல் நாமளும் வைத்து கொள்ளணும். இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்யலாம். ஆனால் இயேசுவானவர் வசனங்களை இருதயத்தில் வச்சுருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோமா? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு. அந்த தேவனுடைய வார்த்தையில் பிழைக்கிறத பற்றி பேசுகிறாரு. அருமையானவர்களே, இப்பொழுதும் கவனியுங்கள். நீங்கள் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் என்ன வேணும்? வசனம் உள்ளே இருக்க வேண்டும். இந்த வசனம் உள்ளே வேணுங்கிறதுனால தான் இயேசுவானவர் சும்மா இருக்கல, அவர் தான் மனுஷகுமாரனா விதைகளை விதைக்கிறாராம். சில விதை வழி அருகே, கற்பாறையில், முள்ளில், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 கனி கொடுக்கிறது. உங்கள் இருதயம் நல்ல நலமாக இருந்தால், வசனங்களை ஏற்றுக்கொண்டா, வசனங்களை பாதுகாத்து கொள்ளுமானா, வசனங்களுக்கு வேலி அடைச்சி காத்துக்கிறது, அதுக்கு தண்ணீர் ஊற்றுறது, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அறிக்கையிடுறது, அந்த வசனங்களை நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கையிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறது, அந்த காரியங்களை அந்த வசனத்தின் நிமித்தம் சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த வசனம் அவருடைய இருதயத்தில் தங்குகிறது. வசனம் உள்ள தங்கிருச்சுன்னா விசுவாசம் வந்துடுது. விசுவாசம் வந்தால் விசுவாசத்தின்படி பேசினபடி எல்லாம் நடக்குது. மலையை பார்த்து எவனாவது பெயர்ந்து போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
அவன் சொன்னபடியே ஆகும். ஏனென்றால் அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. ஏன் விசுவாசம் இருந்தது? கர்த்தருடைய வசனம் இருந்தது. இன்றைக்கு அதான் சொல்கிறார், அவர் விதைக்கிறாராம், அந்த வசனத்தை எடுத்து பொறுக்கி நம்ம இருதயத்தில் வச்சுக்கணும், பத்திரம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த முதல் 4 வசனத்தில் சொல்கிறாரு. முதல்ல வாசம் பார்த்தீங்களா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆதலால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அதற்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் இங்கே தான் வந்து தங்குறாரு. வசனம் இருதயத்துக்குள்ளே தான் வருது. இந்த இருதயத்துக்குள்ளேருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு ஓடும்னு யோவான் 7 சொன்னார். பார்த்தீங்களா? என் இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு. அருமையானவர்களே, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இல்லை. ஆனால் என்ன இல்லாமல் இருக்குது? வசனம் இல்லாமல் இருக்குது. ஆமாம், ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எது குறைவாக இருக்கிறது? வசனம் குறைவாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது விசுவாசத்தை உண்டாக்கிறோம். இந்த வசனத்தை இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிற வேலை நம்மது. வசனத்தை கொண்டு போய் வச்சுட்டா திறக்கிற பூட்டுற வேலைகளை நம்ம செய்யலாம். திறக்கிற பூட்டுற வேலையை இயேசு செய்ய மாட்டார். இதை திற, இதை பூட்டுன்னு சொல்லுவார். அவர் சொன்னதை எப்படி நீங்கள் திறந்தா பூட்டுனா அதே மாதிரி பரலோகத்தில் செஞ்சிருவேன்ட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே வாரும் இதை தரவும், ஆண்டவரே ஆண்டவரே வாரும் இதை பூட்டும், ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு பதில் வரும்னே நினைக்கிறீங்களா? வராதில்ல. அவர் நீ பூட்டு நீ தரேன்னு சொல்கிறான். நம்ம இருந்துக்கிட்டு நீர் வாரும் ஆண்டவரே கதவை பூட்டும் கதவை தரோம்னா, அவர் காற்றையும் கடலையும் இறையாதே நீ சொல்லுன்னா நம்மளுக்கு இல்லை நீங்கள் தான் சொல்லணும். அவர் அன்றைக்கி சரீரத்தில் பூமியில் இருந்தார், அதனால் எழுப்புனாங்க, அவர் அதை அதட்டினார். இப்போக்கி அவர் சரீரத்தில் பூமியில் இல்லை. இப்போ அவர் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அங்கேருந்து சரீரத்தில் இங்கே வரமாட்டார். அவருக்கு பதிலாக தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு அன்னைக்கே டோஸ் விட்டார். சந்திரரோகியாக வந்த ஒரு பையனுடைய தகப்பன் சீஷர்கள்ட்ட கூட்டி வந்தான், பிள்ளைய கூட்டி வந்தான். அவங்களால துரத்த முடியாமல் போச்சு. இயேசு சீஷர்களை மெச்சிக்கிட்டாரா? இந்த மாறுபாடு உள்ள சந்ததியோட கூட இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன் அப்படின்னு யார் சீஷர்களை திட்டுறாரு? ஏன்டா இந்த சந்திரரோகியாக இருந்த பிசாசுக இருந்த அந்த பையன் இருந்த பிசாசு உங்களால் விரட்ட முடியாமல் போச்சு? நீங்கள் மாறுபாடு உள்ள சந்ததி, நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்க மாட்டேங்கிற, என்னை விட்டு மாற்றி மாற்றி யோசிக்கிற, செய்கிற, பேசுகிற. ஏன் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடாதா, சிந்திக்கக்கூடாதா, செயல்படக்கூடாதா அப்படின்னு சீஷர்களை திட்டின விஷயம் அங்கே தான் எழுதியிருக்கு. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி வசனத்தை உள்ளுக்க வைக்கலைன்னா ஐயோ ஆண்டவரே வாரும்பா, அவர் நம்மளை திட்டுவார். அதாவது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு அதை எடுத்து வச்சுக்கிறலன்னா, இங்கே பாருங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிற சர்வாயுத வர்க்கத்தில் ரட்சிப்பு உங்ககிட்ட இல்லையா, சத்தியம் இல்லையா, விசுவாசம் இல்லையா, கர்த்தருடைய வசனம் இல்லையா, ரட்சிப்புன்னு தலை சீரா இல்லையா, எதுங்க இல்லை? எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டோமா? அந்த அந்த சர்வாங்க அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து மாட்டிக்கிட்டோமா? அதெல்லாம் நம்ம கீழே வச்சுருப்போம். தலை சீராக இருக்குது, சத்தியம்னு கச்சை இருக்குது, இங்கே விசுவாசன்னு மார்க்கவசம் இருக்குது, இங்கே பாதரட்சை இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது, ரட்சிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் எடுத்து மாட்டிக்கிறல. அது எப்படி மாட்டிக்கிறது? அவர் எதுக்கு அந்த வாசனத்தை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் இருதயத்தில் வச்சு, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு தாவீது என்ன சொன்னான்? இவன் யார்? இந்த விருத்த சதனம்லாம் இந்த பெலிசன், இவன் யார்? கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்ட்டு. நான் விருத்த சதனம் உள்ள ஆள். விருத்த சதனம் உள்ள ஆளுன்னா என்ன அர்த்தம்? தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஆள்.
இன்றைக்கி இவனை கொன்று இவனுடைய தலையை வாங்கி இவனுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கு நான் கொடுப்பேன்ட்டு போய் கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டான். ஏன்? அவனுக்குள்ள வார்த்தை இருந்தது. நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணாலும் விருத்த சேதனம் பண்ணாலும் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, எனக்கு ஜெயம் கொடுக்குறாருன்னு அந்த உறுதி. ஒரு விஷம் ஒரு சிங்கத்தையும் ஒரு விஷம் ஒரு கரடியையும் அடியனாகி நான் கொன்று ஓட்டேன், அந்த சிங்கத்தை வாயை கிழிச்சு அதோடைய பிடியிலிருந்து ஆட்டுக்குட்டியை விடுவித்தேன் அப்படின்னு நான் சொன்னானே. நீ போக வேண்டாம், உன்னால் முடியாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் இவன் எப்படி சொல்கிறான்? ஏன்? உள்ளே வசனம் இருந்தது. என்ன வசனம்? தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை இருந்தது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஜெயம் கொடுப்பாரு, நான் இவன் தலையை வாங்குவேன், இவனுடைய சரீரத்தை மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இருதயத்தை உள்ளே பொங்கிக்கிட்டு வருது. பொங்கிக்கிட்டு வர்ற வார்த்தை எங்கே இருந்தது? பொங்கிக்கிட்டு வர்ற வார்த்தை இருந்ததுனால சவுல் ராஜா கொடுத்த அந்த ஆயுதங்களை எல்லாம் கூட போட்டு பார்த்துட்டு இது நமக்கு சரிப்படாதுன்ட்டு கவனையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு தடி எடுத்துகிட்டு கிளப்பிட்டான். நடந்தது என்ன? அவனுடைய உள்ளத்தில் வார்த்தை இருந்தது. அந்த கோலியாத்துக்கிட்ட சண்டையாக போட்டான், கல்லை விட்டு எரிஞ்சாங்க, அவன் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி இஸ்ரவேலர் எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு என்ன செஞ்சாங்க? எப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு சுற்றணுமோ சுற்றினாங்க, எப்போ வாயை திறந்து ஆர்ப்பரிக்கணுமோ ஆர்ப்பரித்தாங்க, கோட்டை விழுந்துருச்சு. இப்படி ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற கர்த்தர். ஆனால் உள்ள கர்த்தர் இருக்கிறாரா? உள்ள வசனம் இருக்கா? நான் ஆர்ப்பரிக்க போகிறேன், கோட்டை விழுக போகுது, இப்போ செங்கடல் எனக்காக திறக்கும், யோர்தான் எனக்காக பிளக்கும் அப்படின்னு அந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோலியாத்துகளை ஜெயிக்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செங்கடலை திறக்க, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த யோர்தான் நதியை பிளக்கிறதுக்கான வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆதலால் இந்த இருதயத்துக்குள்ளது தான் ஜீவ ஊற்று வர்றதுனால இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படி சொல்கிறாரே. ஹலோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் ஆண்டவரே வாரும் இந்த பிசாசை துரத்தும், ஆண்டவரே வாரும் எனக்கு இந்த அற்புதம் செய்யும். அற்புதத்தை செய்கிறதுக்கு வாயால் பேசுகிறது நீங்களும் நானும்னு அவர் சொல்லிட்டாரு. எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவர் சொல்லிட்டாரு. இதோ பரலோக ராஜ்யத்தின் தெருவுகளை கொடுக்குறேன்னுட்டாரு, கொடுத்துட்டாரு. நீங்கள் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீங்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னா ஆண்டவரே நீர் வாரும் திறக்கணும், ஆண்டவரே இந்த வசனமெல்லாம் இருக்குது, நீர் தான் திறக்கணும் ஆண்டவரே. இல்லை, நடக்காது. நமக்கு புத்தி என்றைக்கு தான் சரியாகிறது? நம்முடைய புத்தியை சீர்படுத்துவோமாக. ஆனால் ஒரு குறை இருக்குது, வசனம் உள்ளுக்க இல்லைன்னா உள்ள வசனத்தை தூக்கி வைக்கணும், இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலைன்னா கர்த்தர் கோபப்படுறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என்னை இடத்துல வருகிறவர்கள் நான் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் கர்த்தர்கிட்ட வந்துட்டு என்னை ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல ஏன் முடியலை? இந்த வீட்டார், இந்த உலகத்தார், இந்த பாவமான காரியங்கள், பாவ இச்சைகள் இதெல்லாம் போய் இருதயத்துக்குள்ளே அங்கே உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ சிலர் ஏதோ வீட்டை ஏதோ வாங்குகிறாங்க, வாங்கிட்டு போய் வீட்டை போய் பார்த்தா அதில் வேற எவனோ குடியிருக்கான், அவனை வெளியேற்றுறது பெரிய போராட்டமாகிடுது. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை குடி வைக்காமல் வேறு எதையாவது குடி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் அதை வெளியேற்றுறது கஷ்டம். அதை வெளியேற்றி போகிறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போய் உள்ளே வைக்க வரைக்கும் விசுவாசம் வராது. அப்புறம் எங்கிட்ட நம்ம வேலை பார்க்குறது? இயேசுவை போல் வேலை பார்க்க தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தார் வேலையை, அப்புறம் இப்போ பரலோகத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு, தேவனுடைய வலது பார்சலில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே போயிட்டார், இங்கே வேறு யார் வேலையை பார்க்குறது? அதனால தான் அவர் சொன்னார், இதோ நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் அங்கே போகிறேன், அதனால் இடத்துல விசுவாசமாக இருக்கிறோம், நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெரிய கிரியைகளை செய்வான்னாரு.
இவர் அங்கே போகிறேன், அதனால் இங்கே உனக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உனக்கு எல்லா சத்தியத்திலும் நடத்துவார், வரப்போகிற காரியங்கள்லாம் அறிவிப்பார், உன்னை பலப்படுத்துவார், போதிப்பார், எல்லாம் இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் மகனே மகளே உன் சமத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி வருதா இல்லையா? ஏன்னா வசனத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டா நீங்கள் பலசாலி தான். கோலியாத்தை காலி பண்ணிடலாம். அவன் எத்த தண்டி கோலியாத்தாக இருந்தா என்ன, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. பெலிஸ்தர்களுடைய சேனை வருதா வர. சிம்சோன்ட்டா பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையும் அவனுக்கு இருந்துச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தப்ப ஒரு கழுத தாடை எலும்பு எடுத்து எத்தனை பேரை கொண்டான் பாருங்க. அபிஷேகம் இருந்தப்ப அந்த 300 நரியை பிடிச்சி 2 நரியா வாழை கட்டி பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் ஓட்டி விட்டான் இருக்கு. நம்மளை விட்டால் ஒரு நரியை கூட பிடிக்க முடியாது. ஆனால் அபிஷேகம் வந்தபோது, இன்றைக்கு நமக்குள்ளே அபிஷேகம் இறங்கும்போது, அபிஷேகம் எப்போ இறங்கும்? வசனம் இறங்கும்போது. வசனத்தை நீங்கள் தான் கொண்டு போய் உள்ளே வைக்கணுன்றாரு. கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு. இந்த பரிசேயர் சதுசேயர் ஏற்றுக்கிறாதனால தான் அவங்க அவரை விசுவாசிக்கலைன்னு சொல்கிறாரு. இப்போவும் கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசித்தோமானா, அவரை ஏற்றுக்கிட்டோமானா, அந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டா, வசனம் ஏற்றுக்கிறதுனா என்னது? இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கீங்க, நீதிமான்களாக இருக்கீங்க. அவருடைய சாயல் ரூபம் மட்டும் இல்லை, அவருடைய மகிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி யோவான் 17 எழுதியிருக்கலையா? அவருடைய மகிமையும் உங்கள் மேல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ வசனங்களை உள்ளே வச்சு கர்த்தர்கிட்ட காத்திருந்து பலப்பட, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புகிறார்கள். அவருக்கு காத்திருக்கும் போது, வசனத்தை கொண்டு அவர்கிட்ட காத்திருக்கும் போது அந்த காரியங்களெல்லாம் நடைபெறுகிறது. ஆதலால் அருமையானவர்களே, இன்றைக்கி நமக்கு இந்த இடத்துல ஒரு லேக்குனா, இந்த இடத்துல ஒரு கேப்பு, இந்த இடத்துல ஒரு அங்கே எம்டினஸ் இருக்குது. நம்முடைய இருதயம் எம்டியாக இருந்தால் இருதயத்தில் தைரியம் இல்லை, தைரியம் இல்லாதனால பலனும் இல்லை. ஆனால் உள்ள வசனம் வந்துட்டால் ஒல்லி பாய்ச்சா மாதிரி இருந்தாலும் சரி, வசனம் வந்துருச்சுனாக்கா கர்த்தர் பேசுகிற மாதிரி பேசிடுவாங்க, செஞ்சு விடுவாங்க காரியங்களை. பாருங்கள், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம்னு போட்டிருக்கு. உங்களை என்னையும் தைரியப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி எலியா அப்படி கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி, என் வார்த்தை இல்லாமல் மழையோ பனியோ பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் தான் மழையும் பனியும் பெய்ய வைக்க வேண்டியதாச்சு. அருமையானவர்களே, அங்கே நின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்னா, அபிஷேகம், பலன், வார்த்தை எல்லாம் ஒன்று சேர நமக்குள்ளே வருகிறது. ஆதலால் இந்த இருதயத்தை காத்துக்கொண்டு இருதயத்திலே வசனத்தை உள்ளே வைக்கிறது அவசியமாக இருக்கிறது. அவர் எப்படி சாயல் ரூபமாக நீங்கள் இருக்கீங்க, அவர் எப்படி உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு, எப்படி நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் அவரை மாதிரி அற்புதம் செய்வீங்க, எப்படி நீங்கள் இவரே தேவன், இயேசுவே ரட்சகர், இந்த இயேசுவே ரட்சகர், இந்த தேவனே தேவன் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஜனங்கள் பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தையில் உண்மையை பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை பார்க்கணும். அப்போ அவங்களே நம்புவாங்க. சத்தியத்தை எப்படி பார்ப்பாங்க? நம்ம இருதயத்துக்குள்ளே சத்தியம் இருக்கணும், இந்த கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தைகள் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கி ஏன் நமக்குள்ளே இருக்க சந்தேகங்களெல்லாம் நம்ம பேசுகிறோம்? ஏன்? இருதயத்துக்குள்ளே சந்தேகமாக இருக்குது. நமக்குள்ளே பலவீனம்னா பேசுகிறேன், ஏன்னா இருதயத்துக்குள்ளே பலவீனம் தான் இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டங்க, அது கஷ்டம், இது கஷ்டம், இது முடியாதுன்னு பேசுகிறேன், ஏன்? நமக்குள்ளே ஒன்றும் முடியாதுன்னு அந்த எண்ணங்கள் தான் உள்ளுக்க இருக்குது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார்? ரொம்ப பலவீனமான சரீரமுடைய பவுல் சொல்கிறான். அவன் தன்னை பற்றி சொல்கிறான், பலவீனமான நான் என்னுடைய சரீரத்தில் பலவீனம்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த சரீரத்தில் பலவீனமான மனுஷன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறான். நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியும், கர்த்தர்கிட்ட காத்திருக்க முடியும், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் இன்னங்களை அவருக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ட குப்பையெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வெளியே எடுத்துட்டு கர்த்தருடைய வசனங்களை நம்ம இருதயத்தில் வைக்கிறது.
அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. காட் bless you.